ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே மிஞ்சிற ஒரு சில்லி சிக்கனை இப்போ நம்ம செய்யலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அண்ட் தென் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், அண்ட் தென் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு வினிகர், அண்ட் தென் கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றுங்க. அதிகமாக போடாதீங்க, போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவரே மாற்றி கொடுத்துரும் சில்லி சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து மேரினேஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. எண்ணெயில் இது பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதை நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கொஞ்சம் இந்த பதத்துக்கு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷன் எடுத்து வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் போட்டுருங்க. பூண்டை வந்து நல்லா பொடியாக ஃபைனாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து ப்ரௌனாக ரொம்ப ப்ரௌன் ஆகிறத லைட்டாக கொஞ்சம் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதில் 3 to 4 பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்யூபாக வந்து வெங்காயமும், ஒரு வெங்காயம், 2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக கேப்சிகம் ஆனியன் பிடிக்கும், அதுவும் நிறைய பேருக்கு சில்லி சிக்கனில் இருக்கிற கேப்சிகம் ஆனியன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஓகேனா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப வந்து வதங்கி இதாகிடக்கூடாது. அப்படியே கண்ணாடி பதத்தில் இருக்கணும் அந்த வெங்காயமும், அண்ட் தென் அந்த கேப்சிகமும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் வேணால் ஒரு பேனில் ஆயில் வந்து சூடு பண்ணியாச்சு. ஸோ மேரினேஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 hour இருந்தால் போதும். அதை வந்து பொரிக்கிறதுன்றது ரொம்ப வந்து கரெக்டான ஒரு பதத்தில் பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஃப்ளேம் வச்சியும் இதாகிடக்கூடாது, கம்மியாகவும் இதாகிடக்கூடாது. மிதமான தீயில் வந்து பண்ணி நீங்கள் பண்ணணும். சாஃப்டாக இருக்கணும் சிக்கன். அந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சில்லி சிக்கனோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாறிடும். எல்லாருமே மிஸ் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுலையும் அதே இந்த கேப்சிகம் ஆனியன் வறுக்கிற இடத்துலையும் தான் மிஸ் பண்ணுறீங்க. அதே போல் மேரினேஷன் ப்ராசஸில் முக்கியமாக இந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. ஸோ அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பத்தில் அடங்கும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் வந்து சும்மா 1/2 ஸ்பூன் தான் திருப்பி போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மசாலாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு மசாலா வந்து கரெக்டாக இதான மாதிரி இல்லை, அது எல்லா சிக்கன் கூட ஒட்டுற மாதிரி இல்லை. அந்த ரீசனால் கரெக்டாக பார்த்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சோயா சாஸும் சில்லி சாஸும் நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கனை அப்படியே சூடாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். அதை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், எனக்கு வந்து இன்றைக்கி செமி கிரேவியான இது பண்ணல, கொஞ்சம் பசங்க வந்து இதாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, செமி கிரேவியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீசனால் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மட்டும் கரைச்சி ஊற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றினா நல்லா வந்து கிரேவி டைப்பில் வந்துடும். ஸோ நல்லா அதானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ண ஆனியனை போட்டு ஸோ சூப்பராக சுட வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனை ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து சர்வ் பண்ணேன். இது சாப்பிட்டுட்டு எல்லாமே அமேசிங்காக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமரும் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.